தேங்க்யூ. இந்தாங்க. தேங்க்யூ சார். டாக்டர், சாரி மிஸ்டர் விஜய், ஐ கான்ட் டு எனிதிங். மிஸ்டர் விஜய், உங்க அம்மா ஃபாரின் கூட்டு போனா கூட குணப்படுத்த முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஐ எம் வெரி சாரி. போதும்மா, என் பிள்ளை இருக்கா. விஜய், டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் வந்துமா அவங்க நாட்டுக்கு கூட்டிட்டு வந்தா உங்க காலை குணப்படுத்தலாம்னு சொன்னாரு. அங்க ரொம்ப குளிரா, உங்களால தாங்க முடியாதுன்னு. போய் சொல்றியா? எனக்கு எல்லாம் தெரியும் விஜய். எனக்கு கால் இல்லைன்னு நான், எனக்கு தான் நீ இருக்கியப்பா. அழகு பையன் வர வர ஒழுங்காவே வர்றதில்ல. சினிமாவுக்கு போயிடுறோம். வரட்டும், பேசிக்க. பாப்பா, யார கேட்டுக்கிட்டு ரோட்ல படம் போடுற? இது சர்க்கார் ரோடு, பொது சொத்து. யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அதான் பொது சொத்து, யாரையும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு பாப்பா சொல்லிருச்சுல, அப்புறம் என்னடா யோசிக்கிற? ஜென்டில்மேன், பாவம் ஒரு வயசு பொண்ணு வயிற்று பழப்புக்காக நடு ரோட்டுக்கு வந்தா கொஞ்சம் நாகரிகமா நடக்க கூடாது. எங்களுக்கு தெரிஞ்ச நாகரிகமா இது எப்படி இருப்பாரு? என்ன ஜென்டில்மேன், இப்படி அடிப்பீங்கன்னு முதலியே சொல்லியிருந்தா நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டேன். நானும் இப்படியே ஆரம்பிச்சிருப்பேன். எப்படி? காப்பாத்துறீங்க, ரொம்ப நன்றி. நன்றி இருக்கட்டும். ரோட்ல கோலம் போறதை விட்டுட்டு ஏதாவது வீட்டு வேலை செஞ்சு பொழைக்க பாரு. ஐயோ, பர்ஸை விட்டுட்டு போயிட்டாரே. நல்ல வேலை, அட்ரஸ் இருக்கு. வணக்கம்மா. யார் நீ? என்ன வேணும்? யார பாக்கணும்? இத பாரு, நேக்கு அடுப்படியில நிறைய வேலை இருக்கு. சொல்ல வேண்டியது சட்டுன்னு சொல்லிட்டு பட்டுன்னு வெளியில போயிடு. சமைய கட்டு? என்னடி என்ன சமையல் கட்டுன்னு என்னமோ இழுக்கறியே? சமையல்லாம் நோக்கு அவ்வளவு கேவலமா போயிடுத்த. சரி சரி, யார் வேணும்? இந்த வீட்டு சார் வேணும்.
இந்த வீட்டு சாரா அவர் என்னத்துக்காக நீ பார்க்கணும்? முக்கியமான விஷயம். ஐயோ, முக்கியமான விஷயம்னு வயித்தை தொடறாளே. விஷயம் வேற மாதிரி தான் இருக்கு. தம்பி அந்த மாதிரி தப்பு தண்டாவுக்கு எல்லாம் போகாது. ஏண்டிமா, நீ சொல்றதெல்லாம் நிஜம்தானா? என்ன மாமி, யார் இந்த பொண்ணு? மீனாட்சியம்மா, இந்த அநியாயத்தை கேட்டல. வணக்கம்மா. என்னம்மா வேணும்? அம்மா, நான் ரோட்ல படம் போட்டு பழிக்கிறவ. காசு போட வந்த 2 ரவுடி பசங்க என் மேல கைய போட பார்த்தாங்க. உங்க புள்ளதான் வந்து காப்பாத்தினாரு. அப்போ அவர் பர்சு கீழே விழுந்துருச்சு. அது குடுக்கத்தான் வந்தேன். இந்தாங்கம்மா. இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்தே போயிட்டேன். மீனாட்சிமா, நன்னா எண்ணி பாத்துருங்க. 1 2 எடுத்து சொருகிருப்போம். எடுக்கிறவளா இருந்தா திருப்பி கொண்டு வந்திருக்க மாட்டா. இந்தாம்மா. ஐயோ, இதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. வேற என்ன வேணும்? இந்த அட்ரஸ் கண்டுபிடிக்க நடந்து நடந்து ஒரே பசி. கொஞ்சம் சோறு போடுறீங்களா? சரி வா. இன்னைக்கு நல்ல நேரத்திலேயே ஒரு கெட்ட நேரம். மாமி சமையல சாப்பிட வேண்டியிருக்கு. என்னது? இந்த சாப்பாட்டுக்கு கொஞ்சோண்டு கருவாட்டு குழம்பு மட்டும் இருந்திருந்தா அடாடாடாடா சாப்பாடு என்னமா இறங்கி இருக்கும். ஏடி, ஐயோ பாவம், கன்னி பொண்ணாச்சியே வெறும் வயிறா போக கூடாதுன்னு சாப்பாடு போட்டா தானம் கொடுத்தா மாட்டே. பல்ல புடிச்சு பாக்குற மாதிரி கருவாட்டு குழம்பு கேக்குற. கருவாட்டு குழம்பு எதிரி எதிரி. மாமி விட்டுருங்க மாமி, அந்த பொண்ணு சாப்பிடட்டும். உன் பேர் என்னம்மா? ருக்கு. உன்னோட அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க? அவங்களும் உயிரோட இருந்தா நான் ஏமா ரோட்டுக்கு வரப்போறேன்? ஏமா, நீ இங்கே இருந்து வேலை பாக்குறியா? ஓ, என்னது இவனா இங்கே இருக்க போறாளா? தினம் கருவாட்டு குழம்பு என்ன பண்ணி பட சொல்லுவ? நானே சமைச்சுக்கிறேன். நீ ஏன் பண்ணிக்கிற? வந்தவன சமையல் கட்ட பிடிச்சிடும். விட மாட்டேன், தெரியுமோ இல்லையா? அம்மா, நீயா? நீ எப்படி இங்க வந்த? நீ வீரமா சண்டை போட்டு பர்ச தொலைச்சிட்டு வந்துட்ட. பர்சா? இந்த பொண்ணு தான் கொண்டு வந்து கொடுத்தா. பணம் கொடுக்க போறியா? அவ வாங்க மாட்டா. பாவம் அனாதை. நம்ம வீட்லயே வேலை பார்க்க சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்சதுனா எனக்கும் பிடிச்சதாமா. நான் என்னைக்கு உங்க வார்த்தையை மீறி இருக்கேன்? அப்புறம் என்னடி, ஆர்டர் ஆயிடுத்து. உட்காந்து மிச்சத்தையும் கொட்டிக்கோ. தம்பி நிஜமா தான் பர்ச தவற விட்டதோ இல்ல வேணும்னே தவற விட்டதோ? 6 கண்ட. என்ன குழந்தை, போன் பண்ணாம திடீர்னு வந்துட்ட? ஒண்ணு இல்ல துரை, பக்கத்து வீட்டு பார்வதி பொண்ணு சமைஞ்சிருக்கா. வாழ்க்கை கொடுங்கன்னு கெஞ்சின. கொடுத்திருப்பியே. அந்த விஷயத்துல இறக்க குணம் ஜாஸ்தின்னு உங்களுக்கு தெரியும் இல்ல. ஒரு 25,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா. குழந்தை, அமெரிக்காவுக்கு சரக்கு அனுப்ப போறேன். அந்த பணம் வரட்டும். வந்த உடனே உனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன். இன்னும் 3 பொண்களுக்கு சேர்த்து வாழ்வு கொடு. தேங்க்யூ துரை, தேங்க்யூ. நல்ல சகனம். ஜிகேஜி ஹியர். வாட்? என்ன துரை? ஓகே, நம்ம சரக்க அமெரிக்காவுக்கு அனுப்ப வேண்டாம் சொல்லிட்டாங்க. அனுப்ப வேண்டாம் சொல்லிட்டாங்க. அதுக்காக அண்டர் கிரவுண்ட்ல நான் எவ்வளவு பார்த்திருக்கேன் தெரியுமா? நம்ம விட குறைச்ச விலைக்கு கொடுத்து இந்த தடவை நம்ம ஜெயிச்சிருக்கிறது யார் தெரியுமா? அந்த விஜய். அவனை கொடுங்க துரை. நாம முட்டையில ஆம்புலட் போட்டு வச்சா அவன் ஆம்புலட்டையே அடகாத்து குஞ்சு பொரிச்சிருவான் போல இருக்கு. அவன் யாருன்னு நான் பாக்குறேன். அப்ப நான் அப்பு இல்ல, காளி. பம்பாயில காளி, மெட்ராஸ்ல குழந்தை பாண்டி. ரைட். ஆமா, நீ எப்படி இங்க வந்த? எப்படி வந்தேன்னு கேட்காத, ஏன் வந்தேன்னு கேளு. என்னுடைய ஃப்ரெண்ட் ஜிகேஜி பிசினஸ்ல விளையாட்டு கூட தலை குனிஞ்சு மண்ணை பார்த்ததில்ல. அவரையே மண்ணை கவ வச்ச அந்த மதுரை வீரன் யாருன்னு பார்த்துட்டு போலான்னு வந்த. நம்ம பழைய பம்பாய் ஃப்ரெண்டு. என்ன சார், சௌக்கியமா சார்? ஏன் ஆபீஸுக்கு வந்து என்னையே சௌக்கியமான்னு கேட்கிற அளவுக்கு துணிச்சல் இருக்குன்னா பம்பாயில என்கிட்ட வாங்கினதை நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். மறக்கல, மறக்கவும் மாட்டேன். அதுக்கெல்லாம் சேர்த்து வட்டி முதலமா திருப்பி கொடுக்கத்தான் உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன். புது கணக்கு ஆரம்பிக்க வந்த இடத்துல பழைய கணக்க கிளற கூடாதுன்னு பாக்குறேன். இந்த பார், ஜிகேஜியும் நானும் தொழில ஒண்ணுன்னு தெரியாம விளையாண்டுட்டேன். மரியாதையை ஒதுங்கி இருக்க. உங்கள மாதிரி ஆளுங்களோட மோதுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொங்கல்னா எல்லாருக்கும் ஞாபகம் வருது
கரும்புதான். ஆனா எனக்கு ஜல்லிக்கட்டு ஞாபகத்துக்கு வரும். அதனால பூச்சாண்டி கட்டாம இந்த இடத்த விட்டு போயிடுறா ஒத்த கண்ணா. இல்ல கண்ணா, இத்தனை வருஷமா இந்த ஒத்த கண்ணால உன்னதான் தேடிட்டு இருக்கேன். தினந்தோறும் கண்ணாடிய பாக்குறப்போ அதுல என் முகம் தெரியல, ஓ முகம் தான் தெரிஞ்சது. அதையெல்லாம் மறந்து நான் உன்னை மன்னிக்கணும்னா என் தொழில மோதாம இங்கிருந்து ஓடிப்போ. இல்ல மிரட்டுறியா? பயங்கர வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம வளர்ந்தவன்டான்னா ஆண்டவன் இதயத்தை இரும்புல படைச்சிருக்கான். அப்போ என் கூட மோதி பாக்குறதே முடிவு பண்ணிட்டியா? எதிர்ப்புலயே வளர்ந்தவன்னா உங்களை எதிர்க்கிறதுன்னு முடிவே பண்ணிட்டேன். என்னடா முடிவு பண்ணிட்ட? பெரிய முடிவு. ரொம்ப அதிகமா பேசுறேன். என்ன உடம்புல இள ரத்தம் வருது, அந்த ரத்த குழாயில உடைச்சு உனக்கு மாலையா போறப்பா. இந்த பரங்கிக்காய் புடலங்காய்னா எங்க ஆத்துக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும். முருங்கைக்காய்னா உயிரையே விட்டுடுவார். அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரோ? என்ன மாமி, காய்கறி நெருக்குறீங்களா? ஏ பார்த்தா எப்படி தெரிகிறது? இல்ல, இந்த பொடலங்காய பார்த்ததும் எனக்கு வாழை மீன் ஞாபகம் வந்துட்டு. கொண்டாடுங்க. நீ சொல்லிட்டு இனிமே ஜென்மத்துக்கு நான் இதை கையால தொட மாட்டேன். நிம்மதியா இருந்தேன்டி. என் பிராணம் எடுக்கிறதுக்குன்னே வந்து சேர்ந்திருக்கேன். என்ன சிரிப்பு? ஏண்டி நான் வேலை பார்க்கறது வேடிக்கை பார்க்கறதுக்காகவும் நீங்க வேலைக்கு சேர்த்திருக்கு. இந்தாடி இந்தா இந்த வெங்காயத்தை நறுக்கு. புடி, பாத்து நறுக்கு, கையை நெரிக்காத. இதெல்லாம் ஒரு கத்தியா? கரீம்பாய் கடையில ஆடு வெட்டுற கத்தி இருக்கே. வாய் தவறி வந்துருச்சு. வரும்டி, வாய் தவறி வரும். அந்த வாயிலே ரெண்டு குத்துவேன். இந்த வாய்க்கு எவன் வந்து மாட்டிட்டு திண்டாட போறானோ. ஏண்டி ருக்கு நோக்கு எப்படி கல்யாணம்? என்ன கட்டிக்க 2 பேர் வந்தாங்க. தொழில் சரியில்லை, அத வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏன் அவ்வளவு மோசமான தொழில் பாக்குறாங்களா? ஒத்த மீன் விக்கிறான், இன்னொருத்தன் போறோம்டி போறோம், இன்னொருத்த கருவாடு விக்கிறான். என் கழுத்தை அறுக்கிறதுக்குன்னே நீ பேசுறடி. உன்னை சொல்லி குத்தமில்ல. எங்க ஆத்துக்காரர் கூட இப்படித்தான் என்ன கிண்டல் பண்ணிட்டே இருப்பார். இப்ப கூட அவர் இருக்கிற இடத்துல அவர் பேசுறத தாங்கிக்க முடியாம ஒருத்தன் கம்பிய வளைச்சு தப்பிச்சு ஓடியே விட்டானா. கம்பிய வளைச்சு தப்பிச்சு ஓடிட்டானா? அப்படின்னா இப்ப மாமா எங்க இருக்காரு? பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருந்தாலும் இல்லையோ அங்கேதான் ஜெயில். ஜெயில்லையா? ஆமா, ஒரு எம்எல்ஏ ஆத்து கல்யாணத்துக்கு இவர் சமையல் பண்ண போனார். அவரு சமையல்காரரா? என்னடி, அவர் சமையல்காரர் தானே? சமையல்காரர் தான். போன இடத்துல பாயசத்துக்கு வச்சிருந்த முந்திரி பருப்பை, ஒரு மூட்டை முந்திரி பருப்பு எடுத்து வித்துட்டு முந்திரி பருப்பு இல்லாம பாயசம் பண்ணி விட்ட. பாயசத்துல முந்திரி பருப்பு இல்லைன்னுட்டு சம்பந்திகளுக்குள்ள சண்டை வந்து கல்யாணமே நின்னு போயிடுச்சான். எம்எல்ஏ இவர் மேல ஒரு பெரிய கேஸ போட்டு உள்ள தள்ளி விட்டார். இன்னும் விடுதலை கிடைக்கலையா மாமி? எப்போ வெளியில வந்துக்க வேண்டியவர். ஆடின காலம் பாடின வாயும் சும்மா இருக்குமோ? அங்கேயும் போய் இவர் சமையல் பண்ணிருக்க. கைதிகள்லாம் சேர்ந்துட்டு மாமா சமையல் ரொம்ப நல்லா இருக்கு, மாமா இனிமே வெளியவே விடாதீங்கன்னுட்டு ஒரு பெரிய மனுவை கொடுத்துட்டா. அவளும் இவரை உள்ளேயே வச்சுனுட்டா. எப்ப வர போறாரு எப்ப வர போறாருன்னு நானும் காத்துட்டே இருக்கேன். என்ன பண்றது? நீ வேலையை பாரு. என்ன கூப்பிட்டுக்க கூடாதா? இல்ல ருக்கு, என் புள்ள வீட்டுல இருந்தானா என்ன எந்த வேலையும் செய்ய விட மாட்டான். அதனால்தான் அவன் இல்லாத நேரமா பார்த்து இந்த வேலையெல்லாம் செய்யறேன். இன்னைக்கு கை தவறிடுச்சு, நாளைக்கு சரியா வச்சிடுவேன். அம்மா தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்னம்மா கோவிச்சுக்க மாட்டீங்களே? கோவிச்சுக்க மாட்டேன், சொல்லு. உங்க உங்க காலை எப்படி இப்படி ஆச்சுன்னு போன ஜென்மத்துல நான் ஏதோ பாவம் பண்ணிருக்கேன் போல இருக்கு. அதனாலதான் இந்த ஜென்மத்துல ஆண்டவனை தண்டிச்சுட்டான். மீனாட்சி அம்மா பரணி நட்சத்திரம். अपवर्णी नक्षत्रे मेषरासु जातायाः मीनाक्षीरान्याः नामधेयस्या एतमान्यायाः जन्मनक्षत्रे जन्मरासु जास्या नामनक्षत्रे नामरासु जातायाः अस्य सौडुम्बस्य क्षेमस्थैर्ये दैर्ये वीर्ये विजये आयुरारोग्ये ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थं எங்க அம்மாவுக்கு கால் வரணும். அதை பார்த்து அவங்க புள்ள ரொம்ப சந்தோஷப்படணும்.
அதை நீதாம நிறைவேற்றி வைக்கணும். என் வேண்டுதலை நிறைவேற்றி வச்சேன்னா என் தலைமுடிய உனக்கு காணிக்கையா தரேம்மா. ஏம்மா, பெண்ணுக்கு தலைமுடிதான அழகு, அதையே காணிக்கையா கொடுக்குறேன்னு சொல்றியே? எங்க அம்மாவுக்காக என் உயிரையும் கொடுப்பேன். அண்ணாருமா, நீங்க பூஜை பண்ணிட்டு வரேன். ருக்கு, பூஜை பண்ணல? என் பிரார்த்தனை அம்மனுக்கு போய் சேர்ந்துருச்சு. நான் என்ன வேண்டுதல் பண்ணணும்னு நினைச்சனோ அதைத்தான் நீ பண்ணிட்டிய. வா போலாம். ருக்கு, எங்கேயோ பறந்து எங்கேயோ வளர்ந்த உனக்கு எங்க அம்மா மேல இவ்வளவு பாசம் எப்படி வந்துச்சு? நான் யாருமே இல்லாத அனாதையா தெரிஞ்சவன். ரோட்ல படத்தை போட்டுட்டு யாராவது 5 பைசா போடுவாங்களா, 10 பைசா போடுவாங்களா, ஒருவேளை சோறாவது ஒழுங்கா கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருந்தேன். அப்படி இருந்த என்ன பக்கத்துல உட்கார வச்சு பெத்த தாய் மாதிரி சோறு போட்டு கவனிக்கிறாங்க உங்க அம்மா. சுருக்கமா சொன்னா இந்த எருக்கும் பூவியை ஏத்துக்கிட்ட அம்மன் அவங்க. நான் உங்களுக்கு வேலை செய்யதான் நினைக்கல, சேவை செய்யறதா நினைக்கிறேன். வீட்டுக்கு தானே போற? கார்ல இருக்க? வேண்டாம், நான் நடந்தே போறேன். எங்க அம்மா உனக்கு அவங்க மனசுலயே இடம் கொடுத்துட்டாங்க. நான் கார்ல இடம் கொடுக்க கூடாதா? உட்கார். ருக்கு, இது அம்மாவுக்கு, இது சாமிக்கு, இது உனக்கு. எனக்கா? ஆமா, உனக்கு தான். வச்சுக்க. ஹலோ அப்புவா? அப்பு, நான் ஷீலா பேசுறேன். இன்னைக்கு நம்ம அவசிய சந்திக்கணும். ஆமா, என் வீட்டுக்கே வந்துருங்க. 30 லட்சம் ரூபாய் பிசினஸ் ரகசியம். மிஸ் பண்ணாதீங்க, சீக்கிரமா வந்துருங்க. சீக்கிரமா வரணுமாடி? வந்துடுறேன். அப்புன்னு நினைச்சு ஆசையா ஓடியாந்து கதவை திறந்த, இப்போது தப்புன்னு நினைச்சு தவிக்கிறியா கண்ணு? அப்பா வெளியூர் போயிட்டார், தெரிஞ்சுதான் வந்தேன். ஏன் கதை மூட? இந்த மாதிரி தொழிலுக்கெல்லாம் முதல்ல கதை தான் நீ மூடணும். ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். ஆபீஸுக்கு டைப் அடிக்க போனா ஒழுங்கா மரியாதையா டைப் அடிச்சுட்டு போக வேண்டியதானே? எங்க தொழிலுக்கே குடி பறிக்க ஆரம்பிச்சியா? எவன் கொடுத்த தைரியமடி? என்ன ஒண்ணும் பண்ணிடாத, அவர் மேல உள்ள காதல் எப்படி பண்ணிட்ட? ஏண்டி, நீங்க காதல் பண்ணிட்டு சுகமா இருக்கணும், நாங்க நஷ்டப்பட்டு சோகமா இருக்கணும் இல்ல? ஏண்டி காதல் காதல் ஒண்ணும் பண்ணாத. ஷீலா, இவ்வளவு நாள் அப்பு சொன்னபடி செஞ்ச, இனிமே நான் சொல்றபடி செய். இப்ப போலீஸ்க்கு போன் பண்ண போறேன். இந்த கடிதாசியில் எழுதி இருக்கிறத ஒரு வார்த்தை மாத்தாம அப்படியே அவங்க கிட்ட சொல்றேன். மாத்துன நீ கற்போடு இருக்க மாட்ட, உயிரோடு இருக்க மாட்ட. என்ன சொல்ற? நல்ல பொண்ணு, வா வா. போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் 30, ராமசாமி தெருல இருந்து ஷீலா பேசுறேன். அப்புங்கிறவன் என்ன கொலை பண்ண போறான். உடனே வந்து காப்பாத்துங்க சார், ப்ளீஸ்.
ரொம்ப தேங்க்ஸ் கண்ணு. நாளையில இருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம். என்ன ப்ரமோஷன்ல உன்னை மேல அனுப்ப போறேன். ஷீலா, ஷீலா, என்னமாச்சு? ஷீலா, 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 என்னம்மா அது? யார்? No. ஷீலா, இன்ஸ்பெக்டர், thank God you've come. நானே உங்களுக்கு போன் பண்ணுன்றது சார். ஷீலாவை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. பேர் என்ன? என் பேர் அப்பு சார். நான் வரும்போது ஷீலா Ask him. நோ சார், என்னைய சார் பண்றீங்க சார்? எனக்கு இந்த கொலைக்கு எந்த சம்பந்தம் இல்லை. ப்ளீஸ் பிளீஸ்